இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. தலைப்புச் செய்திகள். ஒன்டாரியோ மாகாணத்தில் லிஸ்டரியா தொற்றால் மேலும் ஒருவர் மரணமடைந்துள்ளார். மன்னாரில் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு ஜனநாயக போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாளை புதன்கிழமை தமிழ் பொது கட்டமைப்பினரை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் 18ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அனைத்துலக விமான நிறுவனங்கள் சில தங்களது விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. வணக்கம். ஒன்டாரியோ மாகாணத்தில் லிஸ்டரியா தொற்றால் மேலும் ஒருவர் மரணமடைந்துள்ளார். தாவரங்களின் பதார்த்தங்களை கொண்டு தயாரிக்கப்படும் பாலே இதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரேட் மற்றும் சில்க் என்ற பாதாம் பருப்பு மற்றும் சில பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த பாலானது பசும்பாலிற்கு பிரதியீடாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. பீக்கரிங் நகரத்தில் தயாரிக்கப்படும் இந்த தாவர பாலின் தாக்கம் காரணமாக சுமார் 20 லிஸ்டேரியா தொற்று அடையாளம் காணப்பட்டது. இவர்களில் 3 மரணமடைந்துள்ளனர். இது குறித்த விசாரணைகளை கனேடிய உணவு பரிசோதனை திணைக்களம் மேற்கொண்டு வருகிறது. மதுபானங்களை பொது கடைகளில் விற்கும் திட்டத்தை ஒன்டாரியோ மாகாணம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதை சிறிய அளவில் மெல்ல மெல்ல நடைமுறைப்படுத்தும்படி மாகாண அரசால் அறிவுறுத்தப்பட்ட போதும் அது குறித்து மாகாண அரசு அக்கறை கொடுக்கவில்லை. குறிப்பாக மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோருக்கு எதிரான அன்னையர் முன்னணி, உயிருடன் வீடு திரும்புங்கள் அமைப்பு மற்றும் போதைக்கு அடிமையாதல் மற்றும் உள நலத்திற்கான மையம் ஆகியவை மதுவை தாராளமயமாக்கலை சிறிய அளவில் மெல்ல மெல்ல நடைமுறைப்படுத்தும்படி கேட்டுக்கொண்ட போதும் மாகாண அரசு அதனை கரிசனையில் எடுக்கவில்லை என தெரிய வருகிறது. சடுதியான தாராளமயமாக்கல் போதைக்கு அடிமையாக்குவோரின் தொகையை அதிகரிக்கும் எனவும் வன்முறைகள் அதிகரிக்கும் எனவும் கரிசனை வெளியிடப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட கனேடிய மனித உரிமை ஆணையத்தின் இயக்குனர் பிர்ஜு டேட்டன் பதவியேற்பதற்கு முன்பதாகவே தான் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இவர் பல வருடங்களுக்கு முன்பு புனை பெயரில் யூதர்கள் தொடர்பாக பதிவு செய்த ஒரு தகவலை இதற்கான காரணம் என்று தெரிய வருகிறது. இவரது பெயர் கனேடிய மனித உரிமை ஆணையத்தின் இயக்குனர் பதவிக்கு அறிவிக்கப்பட்டவுடன் கனேடிய யூதர்கள் விவகார அமைப்பு இது குறித்த தனது கண்டனத்தை பதிவு செய்தது. இவரது கடந்த கால செயற்பாடுகள் யூதர்களுக்கு எதிரான கருத்துக்களையே கொண்டிருந்ததாகவும் எனவே இவரது நியமனத்தை எதிர்ப்பதாகவும் தெரிவித்திருந்தது. இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த அறிக்கை கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி நீதி அமைச்சருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. டொரண்டோவில் ஆயுத முனையில் பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 57 வயதான நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இளம் நபர் ஒருவரை குறித்த நபர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக தெரிகிறது. ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் மற்றும் பேய் ஸ்ட்ரீட் அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தாக்கியதுடன் உடைமைகளையும் சேதப்படுத்தியதாக குறித்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்ற நபரை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். 57 வயதான ஜோயல் டேவிட் அர்சன் ஏயு என்ற நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 16 வயதிற்கும் குறைந்தவர்கள் மீது பாலியல் குற்ற செயல் மேற்கொண்டதாக இந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசார் கோரியுள்ளனர். சேக் கிட்ஸ் மருத்துவமனை டொரண்டோவில் ஸ்கூட்டர்கள் மற்றும் பைக்குகள் தொடர்பான காயங்களின் எண்ணிக்கையில் இந்த கோடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. அதன் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட செய்தி வெளியீட்டில் சேக் கிட்ஸ் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மட்டும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு ஸ்கூட்டர் பயன்பாடு தொடர்பான காயங்களுக்காக 16 பேர் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் ஏற்பட்ட 5 காயங்களுடன் ஒப்பிடும்போது இது பெரும் அதிகரிப்பாகும். மன்னாரில் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு ஜனநாயக போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில்
கடந்த மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்த திருமதி சிந்துஜா மரியராஜையின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க நினைக்கும் மத்திய மற்றும் மாகாண சுகாதார அதிகாரிகளுக்கு எதிராக சிந்துஜாவுக்கு நீதி வேண்டி கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற உள்ளதால் இப்போராட்டத்தில் தார்மீக அடிப்படையில் கலந்து கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாளை தமிழ் பொது கட்டமைப்பினரை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழ் பொது கட்டமைப்பினரால் தமிழ் மக்கள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்களின் கோரிக்கைகள் மற்றும் அபிலாசைகளுக்கான குறியீடாகவே இப்பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவதாக தெரிவித்திருக்கும் தமிழ் பொது கட்டமைப்பு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருக்கும் பிரதான வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு குறித்த உத்தரவாதத்துடன் தம்மை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்த விரும்பினால் அவர்களுடன் பேசுவோம் என அறிவித்திருக்கிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக கட்டான ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜித் விஜயமுனி சொய்சா இணைத்துக் கொண்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று பிற்பகல் சந்தித்த அவர் ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். அரசியல் செய்வதற்கு நாடொன்று இருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மற்றும் அரசியல் கொள்கையின் காரணமாகவே இன்று நாடு முன்னோக்கி செல்வதாகவும் அந்த வேலை திட்டத்தின் மூலமே நாட்டை முன்னேற்ற முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவினரால் வெளியிடப்படும் கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் பொதுமக்களின் குழப்பத்தை மேலும் அதிகப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக சட்டத்தரணி அம்பிகா சர்க்குணநாதன் விசனம் வெளியிட்டுள்ளார். வாக்காளர்கள் புள்ளடி இடுவதற்கு பழகி இருக்கிறார்கள். எனவே வாக்குச்சீட்டில் எவரேனும் புள்ளடி இட்டால் அதனை நாம் ஒன்று என கருதுவோம். அதே போன்று 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்ப வாக்கு தொடர்பில் மக்கள் மத்தியில் போதிய அளவு தெளிவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியிருப்பதாக ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அச்செய்தியுடன் வெளியிடப்பட்டிருக்கும் வரைபடத்தில் விருப்பு வாக்கு அளிப்பதனில் 1, 2, 3 என்ற இலக்கங்களை பயன்படுத்தலாம் எனவும் இல்லாவிடின் முதலாவதாக வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருக்கு நேராக புள்ளடியிட்டு 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்பு வாக்க 2, 3 என இலக்கமிட்டு அடையாளப்படுத்தலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் கப்பல் சேவைகளுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தற்போது முடியும் என சம்பந்தப்பட்ட நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் இந்த பயணிகள் கப்பல் சேவையில் பயணிக்க ஆன்லைன் மூலம் இருக்கை முன்பதிவு செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இணங்கியுள்ளார். அதற்கான உடன்படிக்கை நாளை புதன்கிழமை தலவத்து கொடைகிராண்ட் மொனார்க் ஹோட்டலில் கைச்சாத்திடப்பட உள்ளது. கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்கிறது. அரச நிர்வாக அமைச்சின் செயலாளருடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் காரணமாக 2வது நாளாக இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்கிறது. அரச நிர்வாக அமைச்சின் செயலாளருடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் காரணமாக 2வது நாளாக இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் நிர்வாக கிராம உத்தியோகத்தர்கள் ஒன்றிணைந்த ஒன்றியத்தின் அழைப்பாளர் ஜெகத் சந்திரலால் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை வைப்பிலிடும் நடவடிக்கை நாளை நண்பகல் 12 மணிக்கு பின்னர் முடிவடைய உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 32 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தி உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி தேர்தலில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுவதன் மூலம் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு செலவிடும் பணமும் வாக்குகளை எண்ணுவதற்கு செலவிடப்படும் பணமும் அதிகரிக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக ஏனைய செலவுகளும் அதிகரிக்கலாம் என்றும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடவுள்ள அமைச்சரவை கூட்டத்திலேயே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடர்ச்சியாக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார். மேலும் அங்கு கூகுள் நிறுவன அதிகாரி உட்பட பல்வேறு தொழில் அதிபர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்கா செல்லும் நிலையில் அதற்கு முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இருப்பினும் இது குறித்த உத்தியோகபூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சி தமிழக அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் 18ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று கலைஞர் 100ஆண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இந்த விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் ஆகியோரும் பங்கேற்க முதலமைச்சர் விரும்புகிறார். அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நடிகர் ரஜினி, கமல் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களுக்கும் அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியன தெரிவு செய்யப்பட்டுள்ளன. தேசிய அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்கள் என்ற அளவிலும் பல்கலைக்கழகம், பொறியியல், நிர்வாகம், சட்டம், மருத்துவம், மருந்தியல் உள்ளிட்ட 16 பாடப்பிரிவுகள் அளவிலும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. கற்றல், கற்பித்தல், உள்கட்டமைப்பு வசதி, ஆராய்ச்சி, உருவாக்கப்படும் பட்டதாரிகள் நிலை போன்ற அம்சங்களே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு தரவரிசை பட்டியலை டெல்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டு அக்கல்வி நிறுவனங்களின் பொறுப்பாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார். தரவரிசையில் ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்களில் தேசிய அளவில் சென்னை ஐஐடி முதலிடத்தையும், பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனம் 2ஆம் இடத்தையும், மும்பை ஐஐடி 3ஆம் இடத்தையும், டெல்லி ஐஐடி 4ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. இந்தியாவில் மருத்துவர்கள் அவசரமற்ற மருத்துவ சேவைகளை வழங்குவதை நிறுத்தி காலவரமின்றி போராட்டம் நடத்துகின்றனர். கொல்கத்தாவில் மருத்துவத்துறை மாணவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போராட்டம் நடத்தப்படுகிறது. இறந்த பெண்ணுக்கு போராட்டக்காரர்கள் உடனடி நீதி கேட்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த குற்றம் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை தொண்டு ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அனைத்துலக விமான நிறுவனங்கள் சில தங்களது விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. அத்துடன் சில விமான சேவை நிறுவனங்கள் தங்கள் விமானங்கள் மத்திய கிழக்கு வான்பரப்பில் பயன்படுத்துவதை தவிர்த்து வருகின்றன. இம்மாதம் 2ஆம் தேதியில் இருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஸ்கூட் விமானங்கள் ஈரானிய வான்வெளியை தவிர்த்து மாற்று பாதையை பயன்படுத்தி வருகின்றன. இவ்வேளையில் லுஃப்தான்சா, ஸ்விஸ் ஏர், ஏர் பிரான்ஸ் போன்ற விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கு வட்டாரத்துக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்வதாக நேற்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளன. ரஷ்யாவின் 1000 சதுர கிலோமீட்டரை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. 2.5 வருட கால யுத்தத்தின் முதல் தடவையாக யுக்ரைன் படையினர் ரஷ்யாவுக்குள் ஊடுருவி தாக்குதலை மேற்கொண்டுள்ள நிலையில் ரஷ்யாவின் 1000 சதுர கிலோமீட்டரை யுக்ரைன் படையினர் தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளதாக யுக்ரைன் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். கேக்ஸ் பிராந்தியத்தில் யுக்ரைன் படையினர் தொடர்ந்தும் ராணுவ நடவடிக்கையை முன்னெடுக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுத்தத்தை ஏனையவர்களின் வாசலருக்கு கொண்டு சென்ற போது அது ரஷ்யாவின் வாசலருக்கு சென்றுள்ளது என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.
யுக்ரைனின் தாக்குதலை பாரிய தூண்டும் நடவடிக்கை என வர்ணித்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது நாட்டில் இருந்து யுக்ரைன் படையினரை வெளியே அனுப்பப் போவதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மேற்கு பிராந்தியத்தில் இருந்து பெருமளவு மக்கள் பாதுகாப்பிற்காக வெளியேற்றப்பட்டுள்ளனர். 28 கிராமங்கள் யுக்ரைன் படையினரிடம் விழுந்துள்ளன. 12 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். நிலைமை மிக மோசமானதாக காணப்படுகிறது என உள்ளூர் ஆளுநர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலகளவில் இளையோர் வேலையின்மை வீதம் 15 ஆண்டுகளில் ஆக குறைவாக பதிவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்று பரவலில் இருந்து சில வட்டாரங்கள் இன்னும் மீண்டு வரவில்லை என்று ஐநா கூறியுள்ளது. வேலையில், கல்வியில், பயிற்சியில் இல்லாத 15 முதல் 24 வயது வரையிலானோரின் எண்ணிக்கை மிகவும் கவலை அளிப்பதாக ஐநாவின் தொழிலாளர் அமைப்பு கூறியுள்ளது. சென்ற ஆண்டு 64.9 மில்லியன் என்று பதிவான வேலையில்லாத இளையோரின் மொத்த எண்ணிக்கை 2000ஆவது ஆண்டு தொடங்கியதில் இருந்து ஆக குறைவானது. கடந்த ஆண்டு 13% என்று பதிவான வேலையின்மை விகிதம் கடந்த 15 ஆண்டுகளில் இறக்கத்தை காட்டுகிறது. கோவிட்-19 தொற்று பரவலுக்கு முந்தைய காலமான 2019ஆம் ஆண்டில் பதிவான 13.8% காட்டிலும் அது குறைவு என்று தொழிலாளர் அமைப்பு தெரிவித்தது. அந்த விகிதம் இவ்வாண்டும் அடுத்த ஆண்டும் 12.8% குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. கிரீஸின் ஏதென்ஸ் நகர் அருகில் காட்டுத்தீ பரவியதால் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏதென்ஸ் அருகில் உள்ள 8 கிராமங்களை சேர்ந்தவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு நேற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. 25 மீட்டர் உயரம் கொண்ட காட்டுத்தீ 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு பரவி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அது ஏதென்ஸை நோக்கி விரைந்து பரவுவதாகவும் கூறப்பட்டது. சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் நெருப்பை கட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை என்று தீயணைப்புத்துறை கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ஹமா நகரில் இருந்து கிழக்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் 5.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சிரியாவின் தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு 3.7 ரிக்டர் அளவில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. எனினும் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய நிலநடுக்க மையத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளவையின் பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான ஒரு நிரந்தர ஆசனத்தை பெறுவதற்கான முயற்சிக்கான ஆதரவை ஐக்கிய நாடுகளவையின் முக்கிய அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். ஆப்பிரிக்கா உலகின் கவனத்தை சகல விவகாரங்களிலும் பெற்று வருகின்ற போதிலும் அது குறிப்பாக சனத்தொகை பெருக்க விகிதத்தில் எதிர்வரும் காலங்களில் மிக முக்கிய இடத்தை வசிக்கும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிபிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.